இலங்கை கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினருமான தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சரும் மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான தோழர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் இன்று மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பயனாடை அணிவித்தும் நூல்களை வழங்கியும் வரவேற்றார். அமைச்சர்கள் இருவரும் மலையக பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கனகராஜ், எஸ் கண்ணன், மாநில குழு உறுப்பினர் இரா சிந்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் புதிதாக அமைந்துள்ள இலங்கை அரசுக்கு மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களும் தெரிவித்ததோடு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது முன்னெடுகின்ற பிரச்சினைகள் குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் முன்வைக்கப்பட்டது. தமிழ் நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்பதோடு குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. மாகாண தேர்தல்கள் நடாத்துவது பற்றியும் தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர், இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களின் பிரச்சினைகளில் உறுதியாக கவனம் செலுத்தும். மக்கள் தங்கள் மீது அதன் காரணமாகவே நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்றும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். பரஸ்பர உறவு தொடர வேண்டுமென்ற கருத்து இருதரப்பிலும் பிரதிபலித்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.